ஹலோ எவ்ரிவான், நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் ஒர்க் வந்து முடிஞ்சது. கம்ப்ளீட்டாக அப்படின்னா நம்ம ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிட்டோம். இன்னும் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் இருக்குது. ஏன் பெண்டிங் இருக்குது அப்படின்றது டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். இல்லைனா சுத்தமாக வந்து உங்களுக்கு புரியாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து புரியாமல் போயிடும். ஏன்னா இது வந்து வேற ஒருத்தரை வச்சு பண்ண ஒர்க்கு. நம்ம வந்து திருப்பி வந்து பண்ணியிருக்கோம் அந்த ஒர்க்குன்றது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபினிஷிங்காகவே வந்து பார்த்திங்கன்னா பண்ணலை. ஏன் பண்ணலை அப்படின்றது வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு வெண்டர் வச்சு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சரியாக வந்து அவங்க பண்ணாதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடச்சி திருப்பி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து போட்டிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து மிஸ்டேக்ஸ் வந்துருக்கு. அந்த பெட்ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஃபிக்ஸிங் ஆகலை. ஏன் வந்து ஃபிக்ஸிங் ஆகலை அப்படின்னா அவங்க டைல்ஸ் போடுறவங்க வந்து மினிமமாக வந்து தெரியல பொழுது. ஏன்னா சிராமிக் டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. அந்த டைல்ஸ் வந்து ப்ராப்பராக ஊற போடாமல் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி தான் பண்ணியிருக்காங்களே இல்லை டைல்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகலைன்ட்டு தெரியல. ஜஸ்ட்டு வந்து நான் கெஸ் பண்ணி சொல்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணவர் வந்து நான் பார்த்தது கிடையாது, பேசினது கிடையாது. ஓனர்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கேன். பட் என்னென்னா அவரும் வந்து டீட்டெயிலாக எதுவுமே வந்து சொல்கிறது கிடையாது. ஏன்னா திருப்பி வந்து அந்த விஷயம் வந்து அவர்கிட்ட பேசும்போது திருப்பி அது பேச வேணாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா எது பேசினாலும் கூட சொல்லிகிட்டு இருப்பார். அதனால் அதை பற்றி வந்து பெருசாக வந்து பேசலை. ஜஸ்ட் கெஸ் பண்ணது தான். அந்த ஒர்க் வந்து இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா என் சைட்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பாத்ரூம் வால் டைல்ஸ்லாம் வந்து ஒட்டியிருந்தாங்க. நம்ம உடச்சி திருப்பி வந்து பண்ணியிருந்தோம். எப்பாக்சி போடுறேன்னு சொல்லிவிட்டு சரியாக வந்து பண்ணலை. அதுக்கப்புறம் டைல்ஸ் அலைன்மெண்ட் அதோட ஜாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து பண்ணதுனால தான் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் வந்து பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்கள். இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒர்க்குன்றது வந்து பெண்டிங் இருக்குது. ஏன் பெண்டிங் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து டபிள்யூபிசி வாசக்கால் ஃப்ரேம் வந்து வச்சுருக்காங்க பாத்ரூம் கிட்ட. அது வந்து ப்ராப்பராக வந்து வைக்கல, அலைன்மெண்ட் வந்து இருந்தது. நம்ம அதை எடுத்துகிட்டு திருப்பி போட்டிருக்கோம். அப்போ எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த வாசக்கால் ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சிவில் ஒர்க் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ராயல் பெயிண்டிங் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருக்காங்க ஏஷியனில். இப்போ வந்து திருப்பி அதுக்காக ஒரு பெயிண்டர் வந்து தனியாக கூப்பிடணும். அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா கீசர் சுவிட்ச் வந்து போட்டோன்னா ட்ரிப் ஆகிடுது. இப்போ அந்த ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒர்க்குன்றது வந்து பெண்டிங் இருக்குது. ஏன் வந்து அது ஃபினிஷ் பண்ணலை அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இவங்களோட கான்செப்ட் எப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெனோவேஷன் பண்ணலான்ட்டு தான். பட் என்னென்னா ஒரு ரூமாக வந்து பண்ணலான்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு மட்டும் ஒரு பெட்ரூம் மட்டும் கொடுத்தாங்க. நம்மளுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூம் வந்து 4-5 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பழைய வீடியோ இருக்கும். அந்த வீடியோ வந்து நம்ம சேனல்லேயே இருக்கும். அது நம்ம தான் பண்ணது. பட் என்னென்னா அவங்க பிளான் வந்து சேஞ்ச் ஆகுறதுனால கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்து தள்ளி போட்டுக்கிட்டாங்க. என்கிட்ட வந்து கொட்டேஷன் கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி சொன்னது தான். கொஞ்சம் அமௌண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் வர்றதுனால அவங்ககிட்டே கொடுத்து பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா அவங்களே வந்து ஃபுல்லாக நம்பாமல் வெறும் ஒரு பெட்ரூம் மட்டும்தான் கொடுத்தாங்க. அதுலேயே வந்து சொதப்பதுனால அதுலேயே வந்து சொதப்பிட்டாங்க ஒர்க்கு. அதனால் திருப்பி வந்து நம்மளை தான் கூப்பிட்டு பண்ணியிருக்கோம். இப்போ இதில் என்னென்ன பெண்டிங் இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி வந்து நான் சொல்லிட்டேன். சின்ன ஒர்க்குன்றது வந்து பெண்டிங் இருக்கும். ஏன் பெண்டிங் இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி வந்து நம்ம இன்னொரு ரூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணும்போது இதில் சேர்த்து பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட லாஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டுக்கு வந்து இருக்குது. அதனால் திருப்பி வந்து நம்ம வந்து போய் திருப்பி வந்து ஒரு லேபராக வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அவங்களுக்கு கஷ்டம்தான். பட் என்னென்னா அவர் பரவாயில்ல, நான் பே பண்ணிக்கிறேன், நீங்கள் ஒர்க்கு வந்து முடிச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. பட் என்னென்னா இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது. ஏன்னா அந்த வீட்டில் வந்து அவங்க ஸ்டே பண்ணிவிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒர்க் வந்து நம்ம பண்ண போகிறோம். நான் தான் வேணாம், அதுக்கப்புறம் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஏன்னா இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாருங்களேன், பெயிண்டிங்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் திருப்பி பாத்ரூம் ரெனோவேஷன் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக சிவில் ஒர்க் வரும்போது டைல்ஸ்லாம் கட் பண்ணுவாங்க. வால்லாம் வந்து கொஞ்சமாக டேமேஜ் ஆகிடும். திருப்பியும் வந்து டபுள் செலவு. அதனால இப்போதைக்கு இது வேணாம். நம்ம வந்து ஹால், கிச்சன், பெட்ரூம்லாம் வந்து பண்ணும்போது அதுக்கப்புறம் வந்து பண்ணிக்கலான்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கோம். இதில் மெயினாக வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து நம்பி ஒர்க்கு வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும். மற்றபடி லேபர்ஸ்லாம் வந்து எப்படி இருந்தாலும் கூட நம்ம வந்து ஒர்க் வந்து பண்ணிக்கலாம். லேபர்ஸும் கரெக்டாக இருக்கணும். பட் என்னென்னா இதில் வந்து எல்லா லேபர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல வரல. ஒரு லேபர் வந்து சரியில்லை அப்படின்னா இன்னொருத்தர் வந்து மாற்றிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்.
நீங்கள் ஒர்க்கை கொடுக்குறவங்க வந்து சரியில்லை, இல்லை அந்த டீம் லீடர்னால் இப்போ இன்டீரியர்னால் இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க வந்து கரெக்டாக இருந்தாங்கன்னா ப்ராப்பராக வரும். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன எடுத்துக்காங்களேன், இப்போ நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஒர்க் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா நான் நல்ல லேபர் வச்சு தான் பண்ணுவேன். பட் என்னென்னா அந்த லேபர் வந்து எனக்கு லைஃப் டைம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து சொல்லவும் முடியாது. அப்படிலாம் நம்ம நினைக்கவே கூடாது. ஏன்னா அவங்களுக்கும் வந்து டெவலப்மெண்ட் என்னன்றது வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதனால கொஞ்ச நாள் நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுவாங்க, திருப்பி வேறு இடத்துல வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போகலான்ட்டு தான் வந்து பார்ப்பாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா சேலரி வந்து அதிகமாக கேட்குறதோ இல்லைன்னா அதிகமான ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம ப்ராஜெக்ட்டும் எடுத்துகிட்டு டிலே பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க. அதனால் யார்கிட்ட வந்து நீங்கள் கொடுத்தாலும் அந்த டீம் லீடர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்தாங்கன்னா ஒர்க்குன்றது வந்து நல்லா வரும். இந்த ப்ராஜெக்டில் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா டீம் லீடர் வந்து எப்படி இருந்தாங்கன்னு தெரில. அவங்க வந்து ஒரு வால் இப்போ பேக்ரவுண்டில் வந்து ஒரு டைல்ஸ் வால் இருக்குது வச்சுக்கோங்களேன். இந்த வால் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது சரியாக பண்ணலை அப்படின்னா ஸ்டாப் பண்ணிட்டு 1 or 2 days வந்து லேட் ஆனாலும் கூட இன்னொருத்தர் வச்சு பண்ணியிருக்கலாம். பட் ஏன்னா அவங்க வந்து 100% முடிக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாங்க. அது எப்படி பண்ணாங்கன்ட்டு எனக்கு தெரியல. அதனால் திருப்பி அதை பற்றி பேச வேணாம். ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து நான் போட்டது கிடையாது. ஆல்ரெடி அந்த வீடியோஸ்லாம் வந்து போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு புரியும். எப்போவுமே வந்து டீம் லீடரும் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும் தான். பட் என்னென்னா ஒரே ஒர்க்கர் வந்து நம்மக்கிட்ட லைஃப் டைம் வந்து செய்வாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நினைக்கக்கூடாது. அது ரொம்ப தப்பான விஷயம் அது. ஏன்னா அவங்களுக்கும் டெவலப்மெண்ட்டு தேவைப்படும். அவங்க வந்து வேறு இடத்துல வந்து ஒர்க் பண்ணுவாங்க. வேறு வெண்டர் வச்சு பண்ணாலும் ப்ராப்பராக வந்து கிட்டேருந்து ஒரு சின்ன ஒர்க் வந்து பண்ணுறாங்க, சரியாக பண்ணல அப்படின்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். இல்லைனா அவனுக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்கணும் வேறு இடத்துல. இப்போ எங்கள் மாதிரி கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுவாங்கன்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரையல் விட்டுருவோம். இங்கே அவங்க நல்லா பண்ணாங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு சைட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம், இல்லைனா எடுத்துகிட்டு போக மாட்டோம். அதுக்கெலாம் வேறு டீம் இருக்குது. ஏன்னா எங்ககிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 members கிட்டே இருக்கிறதுனால அப்படியே மாற்றிக்கிட்டே இருப்போம். ஒருத்தர் மாற்றிக்கிட்டே இருப்போம். அதனால் மேக்ஸிமம் வந்து யாராவது புது ஆளுங்க வந்தாங்கன்னா எங்கள் கம்பெனியில் தான் வந்து ஒர்க் வந்து செய்வாங்க. அதுக்கப்புறம் தான் சைட்டுக்கு வந்து கூப்பிட்டு போவோம். இந்த மாதிரி வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகிடும். மணியும் வேஸ்ட் ஆகிடும், அதோட ஒர்க்கு டியூரேஷன் அது வந்து அதிகமாகிடும். ஏன்னா இந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் வந்து நான் போய் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாத்ரூம் ஒரு வார்ட்ரோப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 month வரைக்கும் வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு 2 days முடிக்க தெரியும். பட் என்னென்னா எனக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால என்னால் இதை எடுத்து பண்ண முடியல. எப்படி ஒரு பார்ட் டைம் மாதிரி அப்படின்னா ஒரு 2 daysக்கு ஒரு வாட்டி இல்லை ஒரு 10 daysக்கு ஒரு வாட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து போகிற மாதிரி இருக்கும். அவங்க முன்னாடியே நம்மக்கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்த்லி வந்து எங்களால் இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து எடுக்க முடியும். அதுக்கு மேலே வந்து எடுத்தாலும் கூட எங்களால் ப்ராப்பராக வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியாது. ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியும். பட் என்னென்னா டிலே ஆகிடும். இப்போது ஒரு 40 days 45 days ஒரு 60 days வந்து எடுக்கிறோம் அப்படின்னா இன்னொரு 1 month 1.5 month அதிகமாகிடும். அதனால் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லேட்டாக தான் அவங்கக்கிட்ட பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா இது வந்து சடனாக வந்து சொன்னதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுக்குறோம். இல்லைனா நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் வந்து டைம் கேட்டிருப்போம். பட் என்னென்னா அவங்க வந்து லேட்டானாலும் பரவாயில்ல நீங்களே வந்து பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டிலே ஆகி கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் வந்து பெட்ரூம், ஒரு லிவிங் ரூம் இருக்கும், ஒரு டைனிங் இருக்கும், ஒரு கிச்சன் இருக்கும், ஒரு பால்கனி, ஒரு பழைய அப்பார்ட்மெண்ட் இது. அதனால் இதில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாலும் கூட வேஸ்ட்டு தான். கிளைண்ட்டுக்கிட்டே எப்போயே சொல்லிட்டேன், நீங்கள் 4-5 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் முன்னாடி வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, இந்த டைமில் வந்து இன்னும் ஸ்பெண்ட் பண்ணுறது வேஸ்ட்டு தான் சொன்னேன். பட் என்னென்னா கிளைண்ட் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மைண்ட் செட் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒர்க் வந்து பண்ணும்போது ப்ராப்பரான ஆளுங்கிட்ட வந்து கொடுக்கணும். லேபர்ஸ் வந்து இன்றைக்கி வருவாங்க, நாளைக்கு போயிடுவாங்க, நாளைக்கு இன்னொருத்தன் வருவான், அவன் ஒர்க் பண்ணுவான், திருப்பி இன்னொருத்தர் வந்து வருவான் போயிடுவான். அதனால் லேபர்ஸ் டிபெண்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் லேபர்ஸ்கிட்ட டைரெக்டாக ஒர்க்கெல்லாம் கொடுக்காதீங்க. ஏன்னா இவர்கிட்ட வந்து இவர் எப்படி கொடுத்துருக்காருன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்கள், ஃப்ளாட்டில் வந்து இவர் ஸ்டே பண்ணுறாரு, ஒர்க் ஃபார் ஹோம் தான். அதுக்கப்புறம் வந்து டைல்ஸ் போடும்போது கூட பார்க்கவே இல்லையா, க்ரோட்டிங் போடக்கூட பார்க்கவே இல்லையா, காசும் வந்து கொடுத்துட்டாராம். ஒரு டோர் திறந்து உள்ளே பார்க்குறது வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன் கிளைண்ட்டுக்கு.
ஏன்னா ஒரு புதுசாக ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாங்கன்னா அட்லீஸ்ட் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு அட்லீஸ்ட் ஒரு வால் கூட செக் பண்ணாமல் அப்படியே கொடுத்துட்டாங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வேஸ்ட்டு. நீங்கள் ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்கள். அமௌண்ட்ன்றது வந்து எல்லாருக்குமே சும்மா வராது. பட் என்னென்னா இதில் தேவையில்லாத வேலை. இப்போது நான் ஒர்க்கு செஞ்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து நானே வந்து 60,000 கிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ணி சார்ஜ் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து இன்னும் அதிகமாக தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா டைல்ஸ்லேருந்து க்ரௌட்டிங்லேருந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணாங்க. எவ்வளோ டைம் வேஸ்ட்டு. அதனால் ஒர்க்கு கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா யோசிச்சுட்டு கொடுங்க. காசு இருக்குது அப்படின்றதுக்காக நம்மக்கிட்ட வந்து எல்லாமே வந்து ஈஸியாக நடந்துடும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா காசு இருக்குது அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுருவாங்க. பட் என்ன ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அடிப்படும். அதனால் காசு இருக்கிறவங்களுக்கு வந்து ஓகே எடுத்துகிட்டு திருப்பி போட்டுப்பாங்க. காசு இல்லாத ஆளுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். கொடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் வந்து கொடுங்க. கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறம் அதோடய ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இது வந்து ஃபினிஷிங்காகவே இல்லை. ஆக்சுவலாக வந்து இதோட ஒர்க்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அன்ஃபினிஷிங் வந்து ஓரளவுக்கு இருக்கும். ஏன்னா இப்போ வந்து இது எல்லாத்தையுமே பிளாஸ்டிக் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். பட் என்னென்னா இப்போ பெயிண்ட் அடிக்கணும் வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி ஒரு இன்டீரியர் வந்து பண்ணியிருந்தாங்க, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. இப்போ இதுக்கு மட்டும் அடிக்கணும்னா தனியாக ஒரு ஆள் கூப்பிட்டு வரணும். நிறைய ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். பட்டி பார்க்கணும், தனியாக ஒரு ஆள் கூப்பிட்டு வரணும். ஃபுல்லாகவே இந்த வால் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் டச்சப் வந்து பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இந்த சைடில் வந்து நம்ம தான் இப்போது ரெனோவேஷன் வந்து பண்ண போகிறோம். ஆளுங்க இருக்காங்க, அதனால் அந்த சைடு வீடியோ எடுக்க முடியாது. அதனால் அது பண்ணும்போது இது பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அப்படியே விட்டுறோம். இதில் வந்து சின்ன சின்ன பெண்டிங் ஒர்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. பாட்டில் ட்ராப்பெல்லாம் இல்லை. ஆக்சுவலாக வந்து பாருங்கள், பாட்டில் ட்ராப் வந்து எவ்வளோ கீழே வச்சுருக்காங்க. வாஷ் பேஷன் எங்கே இருக்குது. சரி, என்ட்ரான உடனே அதோடய டைல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கம்ப்ளீட்டாகவே இருக்கும். கம்ப்ளீட்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம் நம்ம. இது ஸ்பவுட் டைவர்ட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ப்ளம்பர் வச்சுருந்தான். ஷவர் இதுக்கு முன்னாடி டைல் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோடய டைல் டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் வந்து செலக்ட் பண்ணது, இது வந்து நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோம். இதோட டைல் ஒர்க் ஃபினிஷிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எபாக்சி இதுக்கு முன்னாடி வந்து போட்டிருந்தாங்க இல்லையா, ஃபுல்லாகவே சொதப்பிட்டாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் க்ரௌட்டிங், எபாக்சினா எதுவுமே வந்து போடலை. வித் ஸ்பேசர் ஜாயிண்ட்டோடு வச்சு போட்டிருக்கும். அதோட ஸ்பேசர் ஜாயிண்ட்டோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஒயிட் கலரில் வந்து பண்ணியிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரே கலரில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த கிளைண்ட் வந்து திங்ஸ்லாம் வந்து இவர் வாங்கிட்டார்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாமே வந்து அவரே வாங்கியிருக்காரு. அந்த வெண்டர் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த டைல் வந்து பார்த்திங்கன்னா 2x4. அதோட ஃபினிஷிங் ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். அதுக்கும் இதுக்கும் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். இன்னும் இதெல்லாம் வந்து ஒர்க் ஒன்று பெண்டிங் இருக்குது. ஆக்சுவலாக இது கிளைண்ட் வந்து ஸ்கோப்னால் இது அப்படியே ஸ்டிக் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க. இது கிளைண்ட் ஸ்கோப்னால் கிளைண்ட்டுக்கிட்ட வந்து ஏதாவது மெட்டீரியல் இல்லைன்னா டிலே பண்ணாங்கன்னா பரவாயில்ல. எங்களை மாதிரி ஆளுங்கிட்ட கொடுத்தாங்கன்னா ஓவராலாக ஃபுல் எல்லா மெட்டீரியல் கொடுக்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேப்பர்லாம் இருந்தது. அந்த சைடு டிசைன்லாம் எடுத்துட்டோம் கம்ப்ளீட்டாக. ஏன்னா இந்த பீம் இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாகவே இது டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. கம்ப்ளீட்டாகவே எடுத்து விட்டுட்டோம். அது வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணும்போது பண்ணி கொடுப்போம். இப்போ இதில் மெயின் ப்ராப்ளம் என்னன்னு தெரியுங்களா, இதில் ஏதாவது சின்ன சின்ன ஒர்க் இருக்குது. இப்போ எலக்ட்ரிக்கல் எங்கே இருக்கா, இந்த எலக்ட்ரிக்கல் பண்ணோம் அப்படின்னா தனியாக ஒரு ஆள் வந்து கூப்பிடணும். ஏன்னா கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1 lakh கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணார். இந்த ஃபால் சீலிங் இது நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டார். அதனால் இப்போதைக்கு எதுவுமே வந்து பண்ணலை. கம்ப்ளீட்டாகவே வந்து அதோட பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி தான் இருக்கும்.
ஃப்ளோர் மவுண்டட் வந்து போட்டிருக்காரு. அதோட பிராண்ட்லாம் வந்து ஆன்லைனில் வாங்கியிருக்காரு என்னன்னு தெரில. அதோட பாத்ரூம் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே எப்படி இருக்கும். ஆக்சுவலாக வந்து இதோட பாத்ரூம் டோர் வந்து உள்ளே ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கலாம். ஆக்சுவலாக ஓவராலாக போனால் இங்கே கிளாசெட்டுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா டோர் வந்துடுது. வெளியே வச்சுருக்கலாம், இன்னும் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருந்திருக்கும். அதோட ஃப்ளோர் ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ் வச்சு பாருங்கள் இது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இன்னும் டீப் க்ளீனிங் வந்து கீழே இருக்குது, கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. டீப் க்ளீனிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளைண்ட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா பண்ண சொல்லுவோம். ஏன்னா நம்மளை வெண்டர் வச்சு ஒர்க்கர்ஸ் லேபர்ஸ்லாம் வச்சு டீப் க்ளீனிங்லாம் அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ப்ராப்பராக வராது. அதனால் டைம் வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாகவே வந்து அவங்க சைட்லேயே வந்து பண்ண சொல்லிடுவோம். இந்த பாத்ரூமோட டிசைன் வந்து நான் ஓவராலாக காமிச்சிடுறேன், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த ஷவர் ஏரியாவுக்கு வந்து தனியாக வந்து கொடுத்துருக்கோம். தனியானா ஒயிட் கலர் வந்து கொடுத்துருக்கோம். அது பக்கத்தில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா க்ளாசெட் வாஷ் பேஷனுக்கு வர மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு வந்து கொடுத்துருக்கோம். அப்படியே கீழே வந்து ஒயிட் கலர் டைல்ஸ். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து சேம் ஒயிட் கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். ஃப்ளோர் டைல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட் கிரே கலரில் வந்து ஒரு ப்ரௌனிஷாக வந்து அதோட கிரைன்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி இருக்கிறது தான், நார்மலாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து பண்ணவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே விட்டு வச்சுருந்தாங்க. நம்ம அப்படியே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டோம். இதுதான் ஷவர் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ளோரில் வந்து அந்த மாதிரி ட்ராப் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து மேலே எஸ்எஸில் வந்து தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. மேலே வந்து டைல்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்விசிபிளாக இருக்கும். அப்படின்னா எதுவுமே வந்து உங்களுக்கு வெளியே தெரியாது. அந்த டாப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைல்ஸ் வந்து போட்டுருவோம். அந்த கேப்புக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்ன்றது வந்து போயிடும். இப்போ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள். எப்படி எஸ்எஸ் வந்து மேலே தெரியுதா? பட் இல்லைனா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்லாம் வந்து மேலே தெரியாது, வெறும் டைல் மட்டும்தான் தெரியும். அதோட கன்று வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாகவே வந்து இது பிளாஸ்டிக்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரெயின் ஷவர் வந்து ஃபீல் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெருசு வந்து போட்டுக்கணும். இது ஆக்சுவலாக வந்து ஸ்மால் சைஸ். ஃபீல் வந்து ஓரளவுக்கு இருக்கும். இன்னொன்று என்னென்னா இதில் வந்து 4th ஃப்ளோரில் வந்து 3rd ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கோம். ஏன்னா 4th ஃப்ளோர் வந்து டேங்க், 3rd ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா ஷவர். ஃபோர்ஸ்லாம் அதிகம் கிடையாது, நார்மலாக இருக்கும் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.